என்ன ஓ இல்ல இல்ல ஒரு பேக் இருக்கு ஒரு பேக் இருக்கு அது கொஞ்சம் பெரிய பேக் தான் உடுப்பு பேக் இது ஒரு வேன்ல போற சாமான் போகுது இதுல இன்னும் அடுக்கிறா நீங்க ஒரு மாங்காய் பேக் ஒரு புல்ல பேக் இதுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது அந்த ஒரு பேக் இந்த பேக் அந்த பேக் அந்த பேக் அந்த பேக் அந்த கம் இன்சைட் வடையா ஹாய் 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 நாங்கள் வளமையாக ஒரு கடைக்கு வந்துருக்கோம் முடிச்சு பார்க்கணும் என்ன என்ன வாங்குறதுக்கு இருக்கு இப்போ வெட் வைப்ஸ் வாங்கணும் முடிஞ்சு திடீர்னு வெட் வைப்ஸ் வாங்கணும் திடீர்னு புள்ள கக்கா போயிட்டு தானே அதை எடுப்போமா இதை எடுப்போமா ஓகே இந்த டச் விட்டு போயிட்டு தானே வீடியோ டச் விட்டு உண்மைக்குமே போயிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன எடுக்க சொல்கிறீங்க யோசிச்சுட்டு தான் எடுத்தேன் எங்களை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நாளைக்கு பிறகு மை நேம் இஸ் இர்ஃபான் மை நேம் இஸ் ஃபர்சியா இது எங்களுக்கு பிறந்த பப்பா குட்டி இவரோட பேர் வந்து இமான் ஃபிரா சரி இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்டா நாங்கள் இவ்வளோ நாளும் வந்து ட்ரிங்கோவில் இருந்தோம் இல்லையா இது என்ன சாமான் இது எலி மருந்தா இல்லை அது வந்து சந்தனம் சாம்பிராணி உங்களுக்கு தெரியுமா இது வந்து அப்படியே பற்ற வச்சு விட்றியா பற்ற வச்சுட்டு பாட்டுக்கு வாசம் இது இந்த மையத்து வாசம் அடிக்குது இந்த மையத்து வீட்லேயே அடிக்கிற வாசம் சாம்பிராணி வைப்பாங்க சாம்பிராணின்னு பிளேஸ் வச்சு சரி விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ட்ரிங்கோவில் இருந்து கண்டி போகிறோம் நான் இவ்வளோ நாள் ட்ரிங்கோவில் தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்த மகர்சியா ஒரு மாதம் சரியா தம் பிரியாணியா ஸ்பெஷல் செய்வா இப்போ எங்களுக்கு வந்து தம் பிரியாணியாக தருவீங்க என்னைய வீட்டில் இறக்கிட்டு போங்க என்னைய வீட்டில் இறக்கிட்டு போங்க நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வீட்டை போங்க தம் பிரியாணி இஸ் ஆன் த வே ஏஸ்ண்ணா நீங்கள் சொன்னீங்கன்னு அந்த உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ வந்து முள்ளம்பண்டி தின்ற ஆக்கள் இருக்காங்கண்டு ஆ முள்ளம்பண்டி முள்ளம்பண்டின்றது வந்து ஹராம் இல்லையா முள்ளம் பண்டின்னு சொன்னதுங்கன்னா முள்ளம் கோழி என்ன அது என்ன மாதிரி முள்ளம்பண்டி வேணுமா இல்லை நான் வந்து இப்போ போய்த்துட்டு இருக்கிற வந்து ஆட்டோவில் கண்டிக்கு எங்களோட நானாவோட எங்கள் நானா தான் இவர் நானா மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆக்கள் இருக்காம் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆக்களை சொல்ல மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஸ்ரீலங்காவில் யாரோ ஆக்கள் முள்ளம்பண்டி தின்னுது இதில் யாருக்காச்சும் இந்த அனுபவம் இருக்கா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஹலோ மக்களே சோமா இருக்கீங்களா எல்லாரும் சோமா இருக்கீங்க நம்பிக்கையோட வீடியோ போட வந்துட்டோம் ஆஃப்டர் லாங் டைம் எவ்வளோ நாள் லாங் டைம் தானே சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டோம் எல்லாரும் வந்து உமா வீட்டுக்கு போன ரெஸ்ட் எடுப்பாங்க அதே மாதிரி நானும் உமா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன் கவலை தான் இனி செல்லக்குட்டீஸை பார்க்க வரலன்னு சொல்லி அதால தான் இடையில வந்து கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து இடைக்கிற தனிட்டு போகிற ஞாபகம் இருக்கான்னு சொல்லி என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இவையோட கொஞ்சம் புதுசு தானே ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டா அந்த வேகத்தில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் மேக் பண்ணி காட்டினதாக இருந்தாலும் அது என்ன சொல்கிறேன் அப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியாகிறதுக்கு ஒரு டைம் மட்டும் தேவைப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்குது ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஒரு அவதாரம் வச்சுக்கோமே என்ன சரியாக சொல்லப்படும் சரியாக வீடியோ எடுக்கலாம் ரெடியாகக்குள்ள அழுதுரும் அப்படி சொல்லியே ஒரு 4 தடவை தட்டு போயிட்டு அதோட நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து நம்ம கண்டிக்கு போகிறோம்
சரி நாங்கள் திடீர்னு ட்ரிங்கோ வந்தோம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ போகிறோம் திரும்ப. ஒரு அட்வென்ச்சர் ஆகிக்கட்டும் ப்ளஸ் அந்த கொஞ்சம் எக்கனாமிக்லேயும் பட்ஜெட் ஆகிக்கட்டும்னு சொல்லி நான் வந்து இப்போ ஒரு வேறு லெவல் பயணம் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம். கேண்டிகி ட்ரிங்கோலேருந்து கேண்டிகி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்பயும் பஸ் இல்லாட்டி வேன் காரில் தான் போயிருக்கும். இது எப்படியும் பஸ்ஸில் போயில அது பாபா கூட்டிகிட்டு இன்னும் வளரணும் அப்படி போகிறேன்டா. அதில் வந்து எங்கள் நானாவோட நான் வந்து ஆட்டோவில் போகிறோம். பேக் ஃபுல்லாக பின்னுக்கு அடுக்கி வச்சு நம்ம எல்லாத்துலேயும் கண்டிக்கு போயிட்டேன். பைக்கை தவிர நீங்கள் அதுவும் வந்துட்டீங்க. நான் பைக்லேயும் வந்தாச்சு, நீங்கள் தான் பைக்கில் வரல. நம்ம கொஞ்சம் வளர்ந்து 2 பேரும் வருவோம் பைக். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நான் வந்து கண்டிக்கு போய்த்துட்டு கண்டியில் இருந்து நான் வந்து ஒரு 2 டேஸில் மாதிரி நான் ட்ரிங்கோக்கு வந்துடுவேன். அதான் பிளான். ஏன்னா ட்ரிங்கோவில் வந்து கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல பஞ்சாயத்தெல்லாம் முடிய கிடக்கு. அதனால் இந்த ட்ரிங்கோக்கு வந்து ஆகணும். அப்போ இமான் ஃபிராவோட உண்மையையும் வந்து மிஸ் பண்ணுவேன். நான் நம்பிட்டு விட்டுட்டு வந்துடுவோம். அப்போ நல்ல ஒன்று சொல்கிற மாதிரி எனக்கு இட்டையுமே கொண்டு விட்டுட்டு வா. அப்படி தானே? இல்லடி விளங்குது எனக்கு அதை பேச எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து பார்க்க விளங்கிட்டு விட்டு வந்துடுவேன். 100 கத்துன 100 கத்துன ஒரு கிலோ எத்தனை ஆகி பிடிக்குது? 1 கிலோ எத்தனை ஆகி பிடிக்குது? 1 கிலோக்கு எத்தனை மாங்காய் தம்பி வரும்? டென்ஷன் ஆகுறான். இறைச்சி ரொட்டி வாங்க வந்திருக்கோம். இறைச்சி ரொட்டியும் கிழங்கு ரொட்டியும் இருக்கு. நான் கண்டிக்கு போகிறோம். ஓகே, இந்த சாமானை யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டாக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட ஊரில் தேசிய உணவுன்னு சொல்லியலும் இது என்ன சாமானு தெரிஞ்சாக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. மேடம் அதான் ஒரு கடிச்சிட்டீங்களே. சரி சாப்பிடுங்க. பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? இறைச்சி ரொட்டி பிடிக்குமா? நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்க பயணத்தில் வந்து எங்களுக்கு ஒரு கோல் வந்துச்சு. கேண்டிலேருந்து ட்ரிங்கோக்கு வந்துட்டுருக்காங்க. எங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க ஒரு கேர்ள் வாழ்த்தான் பேசியிருந்தான். அவன் ட்ரிங்கோ வராங்க சந்திக்கலுமா அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்லை நாங்கள் கேண்டிக்கு போகிறோம் அப்படின்னு. அது போகிற வழியில் இடையில சந்திப்பேலுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நாங்களும் அந்த லொக்கேஷனை ஷேர் பண்ணி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குட்டி பபா இருக்கிறாவாம். அவள் தான் வந்து அவளோட சத்தம் இருக்காதான் என்னன்னு சொல்லி பார்த்தா எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பாவாம். ட்ரிங்கோ போகிறீங்க தானே எப்பயாச்சும் பார்க்க வைங்கன்னு சொல்லி கேட்டாதாம். அவள் நான் ட்ரை பண்ணுறோம் போகிற வழியில் சந்திக்கலுமான்னு பார்ப்போம். வேணாம் எங்களுக்கு ஆசையாக தான் இருக்கு பார்க்குறதுக்கு. நான் நினைக்கிறேன் நம்மளை விட ஃபிராவை பார்க்க தான் அவங்க சஞ்சாராக இருக்கலாம். ஃபிரா ஃபேன்ஸ் கிளப் எங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். ஹாய் சொல்லுங்கள். ஃபேமிலியோட வந்துருக்காங்க கேண்டியில் இந்த ட்ரிங்கோக்கு. ஹாப்பியா? என்ன பேர்? ஜைபா. ரொம்ப சந்தோஷமா பார்க்க வந்துட்டு வைக்கப்பட்டு. ஓகே, ஒரு மாதிரி வந்து இந்த ட்ரிங்கோல இந்த கேண்டிக்கு பயணம் போறார்கள் வந்து அவங்களோட காலை உணவு எடுக்கிறதுக்கு இருக்கிற தேசிய இடமான கந்தலாகுளத்தில் தான் வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்திருக்கோம் இமான் ஃபிராவோட சேர்ந்து கந்தலாகுளத்தில் சாப்பிட்றதுக்கு. என்ன ஃபிரா இதுக்கு பயணம் நின்றுட்டே மாற்ற முடிவு. இல்ல சாப்பாடு செய்ய வேணாம். நான் இல்லை சாப்பாடு செய்ய வேணாம். நான் தான் கோல் சாப்பாடு செய்ய வேணாம். நிச்சயம் சொல்லி நான் இதுக்கு பேர் என்ன? சாப்பாடு அரைஞ்சு போவேன். ரோஸ்டர் பாக்கி சாப்பாடு என்ன குப்பைகளை எங்கேயே போடவும் சாப்பிட்டுட்டு போகணும். சும்மா பசி. இந்த கந்தலாகுளத்தில் யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க? அவுட் ஆஃப் ட்ரிங்கோ பீப்புள் சொல்லுங்கள். ட்ரிங்கோ லைக்கிறாங்க. நீங்கள் குளிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் குளிச்சிருக்கீங்களா? இதில் குளிச்சிருக்கீங்களா? குளிச்சது இல்லையா?
உங்களெல்லாம் நம்பி நான் சப்போர்ட் பண்ணி காய்ச்சா குளிக்கலண்டு முதல்ல இருக்கு தானே முதல்ல இல்லையா கரைக்கிட்ட இருக்கு மாதிரி அதான் கிட்ட இருக்கு இங்க கிட்ட வர கந்தரா குளத்தை கட்டியவர் யார் ராஜசேனா யாரு அச்சமாதா அந்த 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 தெரியுமா அன்னைக்கு மொத்தம் தெரியுமா யாராவது மொத்தம் பண்ணடா கிஜிராக்கல ஓ அவர்தான் ஐயா අම්බ කීයද නෑ ලොකෝ එක දෙනවා 150යි පොඩි එක දෙනවා 100යි එද වෙනම් කොහමද ඕනේ මේක දෙන්න ඒතන් 100 රூපායනේ මේක 100යිද දෙන්න අර මේක දාලා දෙන්න පළම අතරය කාය තනම පළම වෙනවා කාය වෙනවා කයිද වෙනවා செங்காதனே இவ்வளோ நானே பிரெக்னன்ட் டைம்ல சாப்பிட்டேன் வீடியோ பண்றீங்களா இல்லடி ஆமா ஆமா வீடியோ அவங்களே போடுவா என்ன நல்ல ருசியா உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் காட்ட போறேன் என்ன விஷயம்னு சொன்னால் இந்த வெளியூரில் இருக்கிறாங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தங்கம் மாதிரி இப்போ எங்களோட வீட்ல எல்லாம் வந்து இது கணக்கெடுக்காம இருக்கும் குப்பை மாதிரி சரியா என்ன சாமான்டா இதான் கருவேப்பிள்ளை அங்கே வந்து இருக்கும் ரோசா மரம் மாதிரி ஒத்த மரம் இருக்கும் எல்லா வீட்லேயும் அது கறிக்கு கொஞ்சம் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் ஐயா காடு மாதிரி இவங்களுக்கு வந்து கருவேப்பிலையை கண்டா கேண்டி சிட்டிசன் பீப்புள் லைக் கொழம்பு அந்த சிட்டி பீப்புளுக்கெல்லாம் வந்து கருவேப்பிலையா உங்களோட வீட்டை நிறைஞ்சு தானே அப்போ நாங்கள் பிச்சுட்டு வந்து உங்களை குறைக்கிறோம் உங்களுக்கு பெய்து கருவேப்பிலை அப்போ ஸ்ட்ராபெரிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க நாங்கள் எப்பயும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா டக்குட்டு ஸ்ட்ராபெரி எல்லாருக்கும் விருப்பம் தானே அப்படி இல்லை நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து அப்படியோ அங்கே இறக்குமதி செஞ்சு போட்டு நாங்கள் வந்துட்டு இந்த பயணம் ஒரு அளவுக்கு கிட்ட வந்துட்டு அந்த ஹபர்ன காட்டுக்குள்ள பெய்து கொண்டிருக்கோம் அதுதான் கொஞ்சம் பயம் யானை நின்றா யானையை காட்டுறோம் யானை நிற்காட்டி அப்படியே முடிச்சு கொண்டுவோம் அடிக்கிற காற்று கருவேப்பிலை எல்லாம் பறக்கட்டும் இருக்கு முந்திரியம் பழம் ஐயா முந்திரியம் பழம் கீது பிங்கான சி ஆய் இவர் பிங்கானி 100 ரூபா தான் லாபம் என்ன எடுப்புமே இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கு இது முந்திரியம் பழம் வேணுமா முந்திரியம் பழம் அந்த ஒரு பிளேட்டே 100 ரூபா தான் ஓ லாபம் தானே வாங்குவா முடிவு பண்ணிட்டு என்ன யாரோ மினிஸ்டர் யாரோ போறாங்க போல இருக்கு யாரா நீங்கெல்லாம் இவ்வளோ அவசரமா போறீங்க எங்க இவ்வளோ அவசரமா போறாங்களோ தெரியானா ஐயா எனக்கும் ஒரு பிங்கான் අන්නරකින් ගන්න පුළුවන් ගෙඩිද ඔය shopping එකකින් පුළුවන් ගෙඩිද ගන්න ඔය එක්කෙනෙක් කාලා මේ යා ඕ ඉදිරියට දුන්නේ ඉතුරු ටික ගෙනියවෙ නෑ මේ කෑවා முந்திரியம் பழம் வாங்க வந்த இடத்துல வந்து இந்த ஐயா வந்து இதை வெட்டி உப்பு போட்டு தராரு நல்லா இருக்கியா கேஸ்ண்ணா தாங்க போட்டுட்டு வாயில் வைங்க வச்சுருங்க உண்ட ඕක ලුණු දාන්න ලුණු දාලා ஹலோ மேடம் ஓ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து ருசின்னு சொல்லுங்க ஆகும் என்ன கருவேப்பிலை விழுந்துச்சு சரி உப்பு போட்டிருக்கு சாப்பிட்டு பாருங்க இது உங்களா
சரியா நல்லா இருக்கியா இந்த முந்திரியம் பழத்தை சரியா இல்லை உப்போட தாட்டி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ மேலால் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை, வெட்டைக்குள்ளே அதில் நடு துண்டுக்குள்ளெல்லாம் வந்து உப்பு ஊறும். இப்போ அந்த ஐயா வந்து உப்பு கல்லோட சேர்த்த மாதிரி தான் போட்டிருக்கார். நல்லா ஊற வச்ச பிறகு நல்லா பதமாக இருக்கிற ஒரு முந்திரியம் பழத்தை எடுத்து அப்படியே நல்லா திரும்ப ஒரு கதை ஆட்டி எடுத்த பிறகு அப்படியே எடுத்து சரியா வாய்க்கில் போட்டு சாப்பிட்டா சொர்க்கம்னா என்ன பழம் மூளையால போகுது. இன்னொரு பழம் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? உப்போட நல்லா தாட்டி எடுத்து இன்னொரு மூளையால போ. உப்பு வடிய வைக்கணும். ஹலோ ஹாய். இதோ நாம் எதிர்பார்த்த டன்சல். நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன நாளில் போகிறோம்? டன்சல் கொடுக்குறாங்க. டன்சல் நாங்கள் இறங்கிட்டு போவோம். வாங்கலாம் கொண்டு வராங்க. புள்ளையோட இருக்கு. அந்த ஒரு சாட்டு எனக்கு புள்ள சாட்டு. டன்சல் வருகிறது. இது என்னது? இது தாவைக்கா கண்டது. போகிற இடத்துல நிப்பாட்டி குடிங்க. அதுக்கு தான் இன்றைக்கு வந்து வேணா கோப்பம் நம்மளுக்கா? வருது பிள்ளை வருது. வாங்க ஓடி வாங்க. அடுத்ததுக்கு போகணும். இப்படி சொன்னங்கிட்டு இருந்தா எங்கே போகிறீங்க? ஹலோ எங்கே போகிறீங்க? பாய்.